என் உறவுகளே, உங்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவ கொஞ்சம் முழுமையா கேளுங்க. சரிங்களா? இதில ஒரு சேலஞ்சிங் இருக்குது. கண்டிப்பா ஒரு சேலஞ்சிங் இருக்குது. சேலஞ்ச் எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சது. ரொம்ப ரொம்ப புடிக்கும். உண்மையே சொல்லப்போனா எனக்கு ரொம்ப ரொம்ப புடிக்கும். ஸோ அந்த மாரி சேலஞ்சிங்லாம் ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் எனக்கு குடுத்துருக்குறாங்க. உண்மையிலே அது கண்டிப்பா பாராட்டக்கூடியது. ஆனா அந்த சேலஞ்சிங் எடுத்து பண்றது எனக்கு வந்து ஓகே தான். உங்களுடைய தொழில் பாதிப்பு அடையாது அப்படின்னா, கண்டிப்பாக மனப்பூர்வமாக, சத்தியமாக இந்த சேலஞ்சிங் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஏன்னா இந்த கேள்வி கேட்குறது எல்லாமே டெக்னீஷியன் உங்களில் ஒருவர் தான். அவரும் யூடியூபர் வச்சுருக்கிறாங்க, தெரியும். கண்டிப்பா ஒரு குரூப்பே வச்சுருக்கீங்க. அந்த சேலஞ்சிங் நான் ஏத்துக்கிட்டதெல்லாம் யாருக்கு லாஸ் அப்படின்னா, எனக்கு சத்தியமா ஒரு பைசாவும் எனக்கு நஷ்டமே எனக்கு கிடையாது. என்ன அப்படி நஷ்டம் இருந்தா, இந்த போர்டு மேக் பண்ணது, இதுதான் எனக்கு நஷ்டம். இத விட நான் ஒரு நண்பர்ட்ட குடுத்து கூட நான் ஒரு ஹோல்சேலுக்கு நான் கூட வாங்கிட்டு போயிருவேன். என்ன மிஞ்சி போனா ஒரு ரூ. 2000 ரூ. 3000 வேணா அது அது எனக்கு ஒண்ணும் பெரிய மேட்டரே கிடையாது. ஆக்சுவலா எனக்கு இந்த ப்ரொபோசல் கிடையவே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். சரிங்களா? அடுத்த மாதம் ப்ரொமோஷன் அப்படி என்னுடைய ரேஞ்ச் அப்படி வேறு மாரி அது வரல போயிட்டுருக்குது. அவ்வளோதான். நான் என்னுடைய பாதை தனி வழியா போயிட்டுருக்குது. இது ஜஸ்ட்டு ஒரு டைம் பாஸாக பண்ணிட்டேன். நான் இவ்வளோ தூரம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சில டெக்னீஷியனுடைய கேள்விகள் தான். என்னை வந்து அப்படியே என்ன சொல்கிறதுன்னா, அவங்களுடைய கேள்விகள் வந்து என்னை தூண்டுது. இந்த மாரி இவங்க வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ நம்ம செஞ்சு பண்ணணும். பண்ணி காட்டணும் அப்படிங்கிறது எனக்கு அது தூண்டுறது தான் நான் இவ்வளோ தூரம் வந்துக்கிட்டு இருக்கிறேன். மற்றபடிலாம் நான் வந்து மற்ற மற்றவங்களுடைய பிஸ்னஸை நான் வந்து இது பண்ணணும் அது எனக்கு அந்த நோக்கமே கிடையாது. ஆரம்பத்தில் நான் ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவில் நான் பல முறை நான் அதுக்கு வந்து ஆன்சர் கொடுத்தேன். அதை நம்ம பேசி முடிச்சுட்டு போனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சரிங்களா? நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வீடியோ போடணும் இதுக்கு அது நமக்கு அப்புறம் நான் வந்து சாரியே கேட்டேன். இது நமக்கு எதுக்கு? அது மக்கள் பாடு, அவங்க பாடு. நமக்கு எதுக்கு தேவையில்லாதது? அப்படின்ட்டு நான் அப்புறமே அவரும் நம்ம சொன்ன மாரி அவரும் அந்த செயல்படுத்தினார். நானும் செயல்படுத்திட்டேன். இப்போ அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு ஏன்னா இதுக்கு இடையில நீங்கள் தான் போட்டுக்கிட்டு என்னை வந்து இவ்வளோ தூரம் கேள்வி மேலே கேள்வி வந்து முன் வைக்கிறீங்க. அதை நான் சேலஞ்சாக எடுத்து பண்ணிகிட்டுருக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு ஹோம் தியேட்டர் மேக் பண்ணேன். நீங்கள் 10 வருஷமா 20 வருஷமா பண்ணுற அந்த ரிசல்ட்டை நான் 3 மாதத்தில் கொண்டு வந்துட்டேன். உண்மையில தான். அதை நான் பண்ணியிருக்கேன்னா, அதை நான் லைவாகவே நான் வீடியோ போட்டேன். அதில் ஒரு சிலருக்கு வந்து அதை நான் அந்த கமெண்ட்ஸில் நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஆடியோவை எப்படி ஒரு வீடியோவில் தெளிவாக நீங்கள் கேட்க முடியும்? ஒரு யூடியூப் வீடியோலாம் ஒரு ஆடியோ டெஸ்டிங் நான் ஷேர் பண்ணுறேன்னா, அதை வந்து நீங்கள் லைவாகவே நினச்சி எப்படி கேட்க முடியும்? சொல்லுங்கள், யோசனை பண்ண வேண்டாமா? நான் அதான் ஆரம்பத்தில் நான் வீடியோவிலே சொல்லிடுவேன். நான் அந்த ப்ரூஃப் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு தெளிவாக கேட்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் தயவு செய்து நேரா வந்துருங்க அப்படின்னு நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன். உங்களுக்கு நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன். ஒரு நாள் ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட வாங்க. எனக்கு சனி ஞாயிறு வந்து ரொம்ப சந்தோஷம். நானும் வீட்டில் லீவு தான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். ஒரு நாள் வாங்க. அன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு நல்லா சாப்பிட்டு, நல்லா செக் பண்ணிவிட்டு திருப்தியாக இருந்தால் வாங்க. இல்லையா அதில் உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள். அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதில் ஒன்றுமே இல்லை. இதுக்கு போய்கிட்டு கேட்ட கேள்வி கேட்குறது அது நேர விரயம். நான் அதெல்லாம் கடந்து போகலான்ட்டு இருக்கிறேன். பட் இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஏன்னா நம்மளை மதித்து ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு அதை ரீப்ளே பண்ண நான் பண்ணிகிட்ருக்கிறேன். மற்றபடிலாம் ஆனால் யாருமே பேட் கமெண்ட் அந்த மாதிரியே மரியாதை குறைவாக யாருமே பண்ணல. உண்மையிலே அது வந்து டெக்னீஷியன் தான். அதில் வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு ரெஸ்பெக்ட் அவங்க அப்படியே அதை பாதுகாத்துக்கிறாங்க. ஆனால் கேள்விகள் வந்து கேட்குறாங்க. அது நம்மளை உசுப்பேத்துற மாதிரியே தான் கேள்விகள். அதனால் இது எனக்கு ஒரு சேலஞ்சிங்கு தான். இதனால் நஷ்டமடைய யாருன்னா பல டெக்னீஷியன்கள் பாதிப்படைங்க. அதனால தான் நான் அப்படியே கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறேன். மற்றபடிலாம் எனக்கு ஒன்றும் இந்த சேலஞ்சிங்கில் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. சரிங்களா? ஸோ இதில் வந்து என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக ரீப்ளை பண்ணி ஆகணும். அது வந்து வீடியோவாக போடலாம். ஏன்னா இதில் ஒரு முக்கியமான கமெண்ட்ஸ் ஒன்று வந்து ஒரு நண்பர் அவரும் யூடியூபர் தான். சரிங்களா? அது என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காருன்னா முதல்ல ஒரு கமெண்ட்ஸ் என்னென்னா, இந்த கெப்பாசிட்டர் வந்து கால்குலேஷன் வேல்யூ உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதா ப்ரோ அப்படின்னு போட்டிருந்தாரு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் படித்தது கெமிஸ்ட்ரி, வேதியியல், பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஎட்டு அப்படி இப்படின்னு போயிட்டு கரெக்டாக நான் அப்போவுமே கிட்டத்தட்ட நான் சின்ன வயசில் நான் ஜாபுக்கு போயிட்டேன். உண்மையை சொல்ல போகிறேன். சின்ன வயசுலேயே நான் வந்து சின்ன வயசுல மேரேஜ் பண்ணேன். கரெக்டாக டக்குனு 24லே நான் வந்து ஜாபுக்கு போயிட்டேன். கரெக்டாக 2 மாதம் தான் படித்தேன்.
டக்குன்னு போஸ்டிங் கிளிக் ஆயிடுச்சு. அதோட என்ன அப்படின்னா, அந்த 2012ல் நான் தான் அந்த தமிழ்நாடு லெவலில் கிடையாது, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நான் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் எனக்கு மேக்ஸ்லாம் அத்துப்படி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டிஃப்ரென்ஷியல், இன்டகரல், அதை விட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மே பார்த்தாலும் நாங்கள் அப்படிங்கிற இந்த சம்மெல்லாம் எஸ்எம்டி எம்எஃப்டி இதெல்லாம் கால்குலேஷனாக எனக்கு பெரிய மேட்ரே கிடையாது. ஒரு நிமிஷம் கற்றுக்கிட்டாலே எனக்கு போதும். சரிங்களா? ஸோ அதனால் கால்குலேஷன் பற்றின எனக்கு அத்துப்படி, அதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்ரே கிடையாது. அதே மாதிரி கற்றுக்கிறதுக்கு நீங்கள் இன்றைக்கி அப்போ கூட சோர்ஸ் இன்றைக்கி நிறையா சோர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ அடுத்த ஒரு கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, 13 சொல்லிட்டு தவறு, 30/030 10 ஆம்பியர். நான் படித்த வரைக்கும், நான் கூகுளில் சர்ச் பண்ண வரைக்கும், நாம் நண்பர்கிட்ட ட்ரிபிள் இ படித்த நண்பர்கள்ட்ட, இன்ஜினியரிங் படித்த ஒரு சில நண்பர்கிட்ட கேட்டது வரைக்கும் அது 600 வாட்ஸ் தான் சொல்கிறாங்க. அதுக்கு ப்ரூஃபும் இருக்குது. நீங்கள் சொல்கிற வாட்ஸு 300 வாட்ஸ் தான் கிடைக்கும், 30 வோல்ட்டு அதுக்கு 5 ஆம்பியரு, அடுத்து 30 வோல்ட்டுக்கு அதுக்கு 5 ஆம்பியர் பிரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு அது ஆதாரபூர்வமாக எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் என்னால் அது வந்து, ஏன்னா ஒருவேளை நம்ம தவறாக படிச்சிட்டோமோ, இல்லை தவறாக கூகுள் சொல்லுது, இல்லை தவறாக நம்ம வந்து ஃபிசிக்ஸில் நம்ம படிச்சிருக்கோமோ அப்படிங்கிறது நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம்ல. சரிங்களா? அது வந்து எனக்கு கொஞ்சம் ப்ரூஃபோட சொல்லுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் சொன்ன அந்த கேள்வியை நானும் நிறையா இடத்துல நான் கேட்டிருக்கேன். எல்லாமே முற்றிலும் தவறு தான் எனக்கு சொல்லுது. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து இல்லைன்னா எனக்கு நேரடி நான் அது ஓப்பன் பண்ணி காட்ட சொன்னேன். என்னால் அது வந்து, ஏன்னா எல்லாமே இதுக்காக நான் ஓப்பன் பண்ணணும் எனக்கு, ஏன்னா அது தேவையில்லை. சரிங்களா? எனக்கு இந்த ரிசல்ட்டு போதும், பக்காவான ரிசல்ட்டு. நீங்கள் 30 வருஷமாக பண்ண ஒரு ஹோம் தோட ரிசல்ட்டை நான் 3 மாதத்தில் என்னால் கொண்டு வர முடியும். நான் கொண்டு வந்துட்டேன். அதுக்குண்டான ஆதாரம் என்கிட்ட இருக்குது. சரிங்களா? நீங்கள் நேரடியாக வாங்க, செக் பண்ணுங்கள். நான் 5.1 கரெக்டாக எனக்கு கரெக்டாக நான் வந்து இப்போ காலையிலோட நண்பர் ஃபோன் போட்டிருந்தார். என் நண்பர் தான், தூத்துக்குடி இருந்து. அவர் வீடியோ பார்த்துருப்பார் போல். ஜி, அந்த அசம்பிள் பண்ணது நீங்கள் பண்ணீங்களா இல்லை வெளியே கொடுத்து பண்ணீங்களான்னு வரவர் எனக்கு ஆனால் சிரிப்பாக வந்துருச்சு. இங்கே யார் ஜி வெளியே சொல்லி கொடுக்குறக்குள்ள யார் இருக்கா? யாருமே சொல்லித்தரணும். நான் ஒரு சிலருக்குலாம் ஃபோன் போட்டு கேட்ட ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரியவர் போடுவார் தமிழிலுக்கு, என்ன எலக்ட்ரானிக்ஸ் கற்றுக்கலாம் வாங்க அப்படி ஏதோ தமிழில் போடுவார் ஒரு பெரியவர். 3800 கேட்டார், 2-3 ப்ராஜெக்டை கொடுத்தாரு, முடிஞ்சு போச்சு. ஒரு யூஸும் கிடையாது. ஜீரோ, சும்மா வேஸ்ட்டு. அவர் சொல்கிற ஒவ்வொரு ப்ராஜெக்டும் சுத்த வேஸ்ட்டு. எனக்கு அது வேஸ்ட்டாக போச்சு. அதுக்கப்புறம் இந்த ராஜபாளையத்தில் போய் ஒரு 10,000 கேட்டினேன். அதுக்கப்புறம் ஓகே, நாட் பேட், ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன். அப்புறம் எக்ஸாம் அது வந்ததுனால நான் அதுக்கப்புறம் அந்த சம்மர் வந்ததுனால என்னால் வெளியே போக முடியல, சோம்பேறி ஆகி போச்சு. அதுக்கப்புறம் நான் போகலை. சரி, அப்புறம் வீட்டிலேருந்து படிக்கக்கூடிய சோர்ஸ் இப்போ நிறைய இருக்குது அப்படின்ட்டு நிறையா யூடியூபர்ஸ் நான் பார்ப்பேன். யாரெல்லாம் என்னென்ன சொல்கிறாங்க, என்ன ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லாத்தையும் நான் அப்சர்வ் பண்ணேன். அதுலேருந்து நம்ம என்ன புதுமையாக பண்ணணும் அப்படிங்கிற நான் ரொம்ப யோசிப்பேன். ஸோ அதுலேருந்து நான் அதெல்லாம் கற்றுக்கிட்டது தான் அந்த வயரிங். ஒரு சில சார் வயரிங்லாம் சூப்பராக பண்ணுறாருன்னா ஒரு நண்பர்லாம் கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கு எல்லாமே நீங்கள் தான் காரணம். நீங்கள் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது. நீங்கள்லாம் யூடியூப்பில் போய் தான் அதை நான் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ வயரிங் சரி, நிறைய பேர் கசகசலாம் பண்ணுவாங்க, போர்டெல்லாம் அடிக்கடிக்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. பார்க்கணும், வெற்றிடமாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். சரிங்களா? டிரான்ஸ்ஃபார்ம் பக்கத்தில் எதுக்காக கொண்டு அந்த போர்டு பக்கத்துலேயே போயிடக்கூடாது. ஏன் மெயினாக ஃப்ரீ சிக்னல் வந்து அந்த பக்கமே போயிடக்கூடாது. டிரான்ஸ்ஃபார்மர் பக்கமே போயிடுச்சுன்னா இருக்கிறதுலே மோசமான ஏராச்சில் அதுதான். ஸோ அதெல்லாமே நான் கன்சிடர் பண்ணி தான், நான் அது எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் அதை பார்த்து பண்ணது. எனக்கு இவ்வளோ தூரம் சக்ஸஸ் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த ஒரு நாய்ஸ் எதுவுமே இருக்காது. இந்த இறைச்சலில் கூட எனக்கு அதான் நான் என்ன சொல்கிறேன், அந்த ஸ்பீக்கரை ஆன் பண்ண சவுண்ட் கூட அது ரொம்ப மைனூட்டாக கேட்டால் மட்டும்தான் தெரியும். அந்தளவுக்கு அந்த இம்ப்ரானிஸ் கிட் வந்து தெளிவாக பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா இது நான் பண்ணியிருந்தா கூட இவன் கண்டுபிடிச்ச பொருளை மட்டும் பெருமையாக பேசணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து என் போர்டு பவர் சப்ளை மட்டும்தான், மற்ற போர்டு எல்லாம் வெளியே வாங்கினேன். ஸோ நான் படித்த தியரிட்டிக்கலாக அதில் நான் யூஸ் பண்ணேன், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு, அவ்வளோதான். ஸோ அதனால் இதில் வந்து ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் தயவுசெய்து எதாக இருந்தாலும் நீங்கள் நேரில் வாங்க. நேரில் வந்தால் தான் அதோடய ஃபீல் உணர முடியும். சரிங்களா? அதனால் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து நான் படித்த வரைக்கும் இதுதான்.
சரிங்களா? ஸோ அது நீங்கள் படித்தது எனக்கு வந்து ஒன்று எனக்கு கால் பண்ணி கூட சொல்லுங்கள், இல்லை உங்கள் ப்ரூஃப் கூட எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் கூட யூடியூப்பில் ஆமாம் நான் படித்தது தவறு தான், இந்த நண்பர் சொன்னதான் கரெக்டு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு நானே வந்து நான் ஒத்துக்கிறேன். இதில் என்ன இருக்குது? தெரியாத விஷயத்த நம்ம ஒரு நண்பர்கிட்ட தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? ஸோ ஆனால் நம்ம வந்து ஆதாரப்பூர்வமாக தெரிஞ்சுக்கணும். சும்மா நம்ம வந்து வெளியே போய் ஏதோ நம்ம தெரிஞ்சதை சொல்லக்கூடாது. இங்கே பாருங்க, இது இப்படித்தான், இங்கே பாருங்க, இந்த ப்ரூஃப் பாருங்கள் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு வந்து நான் அதை ஆதரவுபூர்வமாக நான் எடுத்துக்கிருவேன். ஸோ அதனால் இப்போ வரைக்கும் எல்லா டெக்னிக்ஸும் 600 வாட்ஸு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. அதுதான் அடுத்த ஒரு முக்கியமான கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, அவர் ஒரு யூடியூபர்ஸ் தான். ஆனால் அவர் நல்லா ஜென்டிலாகவே போட்டிருந்தார். என்ன அவர் சொன்னது உண்மையிலே கரெக்டு. நான் அதில் வந்து அவர் குறை சொல்லவே மாட்டேன். அவர் என்ன போட்டிருந்தார் அப்படின்னா, அதிலே பார்த்துருவோமா? அப்படி இருங்க. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு கமெண்ட். கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் பார்க்கணும். வணக்கம் இஸ். ஆமாம், கிட்டத்தட்ட 72 கமெண்ட்ஸு. யார்? ரவி நாடார். ஒளி ஒவ்வொன்றும் துல்லியமாக கேட்குறது, கேபினட் முழுவதும் வெற்றிடமாக தெரிகிறது, அட்டகாசமான ஒயரிங். உண்மையிலேயே சார், இது எல்லாமே உங்களை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். அது நானாக கற்றுக்கல, எல்லாம் பல யூடியூபர்ஸும் நல்லா ஒயரிங் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த வயரிங்கில் சில புதுமையாக நான் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணேன். ஏன்னா போர்டு பக்கத்தில் எக்காரத்து கூட அதான் நான் சொல்லிட்டேன்ல, அதேமாதிரி ரொம்ப லென்த்தாக வயர் போடக்கூடாது. ரொம்ப லென்த்தாக போட்டோம்னா கண்டிப்பாக அதில் ட்ராப் அவுட் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு தான் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் பண்ணேன். அவ்வளோதான். சரிங்களா? கங்க்ராச்சுலேஷன் அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா. அப்புறம் நாளைக்கு கவர் ஓப்பன். அதான் நீங்கள் நேரில் வாங்க, நேரில் வந்து எனக்கு கொஞ்சம் விளக்கத்தை கொடுங்க. நம்ம 2 பேரும் லைவாகவே போடுவோம், ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்கள் சொன்னது சரி தான், அப்புறம் நான் ஒத்துக்கிறேன். இதில் என்ன இருக்குது? நீங்கள் காட்டின படத்தில் 5 ஸ்பீக்கர் சவுண்டு, சென்டர் சேனல், மூவி வாய்ஸ் கிளாரிட்டி சவுண்டு, சேனல் எஃபெக்ட் போன்ற முழு ஸ்பீக்கர் சவுண்டையும் காட்டியிருந்தால் உங்கள் படம் பாராட்டாத அப்பாற்பட்ட விஷயம். நான் என்ன சொல்லிட்டேன்? உங்களோட ஓப்பனாகவே சேலஞ்ச் பண்ணி நீங்கள் நேரடியாக வாங்க அப்படின்ட்டேன். நான் இதுக்கு மேலே உங்களுக்கு நான் என்ன சொல்லணும்? என்ன எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கள்? பிஸ்னஸுக்கு அப்பாற்பட்டு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அதாவது நீங்கள் வந்து பாராட்டுது இப்போ நான் ஒரு வீடியோவில் இந்த மாதிரி இருக்குது, நான் வீடியோவில் முதல்ல சொல்லிடுறேன். அதாவது நான் வீடியோவில் போடுறேன், இது உங்களுக்கு சவுண்டு எப்படி கேட்குன்னு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் நான் வந்து போடுறேன் அப்படின்னு நான் போட்டாச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் நேராக வர்றது தான் பெஸ்ட்டு. உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு நாள் நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு வீட்டுக்கு வந்து என்னுடைய நான் மேக் பண்ணதை பாருங்கள். பார்த்துட்டு ஓகே, இதில் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். சத்தியமாக அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா நீங்கள்லாம் இந்த விஷயத்தில் பழந்துன்னு கொட்டை போட்டவங்க. அப்படிங்களா உங்களுடைய அனுபவத்தை எனக்கு ஷேர் பண்ணது நான் ரொம்ப நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். நான் அதுக்காக நான் பண்ணதான் பெருசு, நான் பண்ணதை விட எவங்களுதும் சரி நான் அப்படி சொல்லவே மாட்டேன். எனக்கு அது அந்த அற்ப இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னை விட இன்றைக்கி பல மடங்கு நிறைய பேர் இருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், நானும் கேட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா எனக்குள்ள ஃபீலிங் தான் மக்களுக்கும் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு டெனானுடைய எஃபெக்டை வந்து ஒரு யூடியூப்பில் போடுவாங்க, நான் பார்ப்பேன். எனக்கு அது ஃபீலே இருக்காது. என்னத்த ஒரு வீடியோவில் அதில் என்ன 5 நம்ம உணர முடியும்? போய் நேரடியாக போய் பார்த்து நான் அப்படி தான் நேரடியாக போனேன். தூத்துக்குடி நம்ம நண்பர் சிவா என்னை கூப்பிட்டு போனார். அங்கே போய் அந்த பெரியவர் எனக்கு போட்டு காமிச்சார், டெனானை போட்டு அடி அப்பா. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூரே டிவியில் போட்டு காமிச்சார் பாருங்கள். ப்ளூரே டிவிடியில் போட்டு காமிச்சார் பாருங்கள். சும்மா அந்த சந்திரமுகி போட்டார், சும்மா மிரட்டி விட்டுச்சு. பார்த்தேன், சொன்ன அமௌண்ட்டு கொடுத்து தூக்கிட்டு வந்துட்டேன் டெனானை. சரி, அந்த மாதிரி நேரில் வந்து பார்த்தா தான் அதோடைய ஃபீல் உணர முடியும். இல்லைன்னா நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் தவறு கிடையாது. ஸோ அதனால் எதுவுமே நேராக வந்து அனுபவிங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு யூடியூப் வீடியோவில் போய் நம்ம உங்கள் மனசை திருப்திப்படுத்த முடியும்னா அது கேள்விக்குறி தான் என்னை பொறுத்தளவு. ஸோ அதனால் தயவுசெய்து நீங்கள் நேரில் வாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான கமெண்ட் வரும். நம்ம நண்பர் தான் அவர். யார்? அதுதான் நான் இந்த நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதுதான் சொன்னேனே, முதலில் வீடியோவிலிருந்து இந்த ஆம்பிளிஃபையர் செஞ்சு முடிக்க ஃபுல்லாக 35,000. அதாவது நீங்கள் சொல்கிற ஆம்பிளிஃபையர் மட்டுமா, இல்லை சப்வூஃபரு ஸ்பீக்கர் எல்லாம் சேர்த்தான்னு எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள். ஆரம்பத்தில் உங்களுடைய உரையாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருந்துச்சு. இப்போ திடீர்னு அந்த ஸ்பீக்கர் எல்லாமே சேர்க்குறீங்க. நான் சொன்னது ஆம்பிளிஃபையர் மட்டும்தான்.
ஆம்பிளிஃபையர் மட்டுமே செஞ்சு 45,000 வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதைத்தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி 5,000 ரூபாய்க்கும் தாராளம் என்னால் பண்ண முடியும். நான் பண்ணித்தரேன், நான் ரெடியாக இருக்கிறேன். அதான் என்ன சொல்கிறேன், குவாலிட்டி பொறுத்து நம்ம வந்து தாராளமாக ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்காக குவாலிட்டிங்கிற பேரில் 40,000 45,000 அப்படிங்கிறத மற்றவங்க பண்ணட்டும். அதை நம்ம வந்து நான் வந்து எனக்கு அது ஒரு உடன்பாடு இல்லை. சரிங்களா? நான் பண்ண மாட்டேன். எனக்கு அது தேவையும் இல்லை. அவ்வளோ அமௌண்ட்டு எனக்கு நிலைக்கவும் செய்யாது. ஒருத்தங்களை போய் நம்ம உழைப்புக்கேற்ற என்னவோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான், அதுதான் நமக்கு நிலைத்து நிற்கும். நம்ம போய் ஒரு 15,000 செலவு பண்ணிவிட்டு 45,000 நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பணம் எந்த வகையில் நம்மளை விட்டு போயிடும். அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அது நிலைக்கவே நிலைக்காது. இப்போ வேணால் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் என்னைக்காவது ஒன்று அது வட்டி முதல்ல சேர்த்து நம்மகிட்ட வந்து இறைவன் பிடிங்கிட்டு போயிடுவார். அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ அடக்க விலை ஒரு 15,000 இருக்குது அப்படின்னா, நீங்கள் போய் 45,000 சேல்ஸ் பண்ணுறோம், 40,000 சேல்ஸ் பண்ணுறோம், ஏன் 35,000 சேல்ஸ் பண்ண இது எவ்வளோ பெரிய அமௌண்ட். நீங்களே இது வந்து நான் வந்து மனச்சாட்சிப்படி பேசுகிறேன், அவ்வளோதான். நீங்கள் எப்படி பேசுகிறீங்க எனக்கு தெரியல, இல்லை யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க எனக்கு தெரியல, இல்லை என்னை வந்து நோவடிக்கிறோமா, இல்லை நான் அதில் பற்றி ஃபீல் பண்ணவே மாட்டேன். என்னோடய இது இப்படி தான், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நான் அர்த்தம் இல்லாமலாம் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ அடுத்து ஒரு கமெண்ட் வரும் பாருங்கள், அதுக்கு அதுதான் என்னுடைய மிகப்பெரிய சேலஞ்சு. அதுதான் என்னுடைய ஆசையே. அதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன். என்ன ஒன்று, நம்ம அந்த சேலஞ்சு எடுத்துக்கிறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை. மற்ற டெக்னீஷியனை பாதிப்பாங்க. ஏதோ இது மூலிமா ஒரு 2,000 3,000 கிடைக்கும். அதில் ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க, சார் நீங்கள் சொல்கிறீங்க 45,000 சேல்ஸ் பண்ணுற சொல்கிறீங்க, 35,000 நீங்கள் சொல்கிறீங்க, எங்களுக்கு எப்போயும் மாதத்துக்கு ஒரு டே தான் சார் அந்த ஹோம் தியேட்டர் சேல்ஸ் ஆகுது. அப்படிங்களா, நான் இந்த லாபத்தில் நாங்கள் வந்து வேறு என்ன செய்ய, எங்களுக்கு வேறு என்ன தொழில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் அதை பற்றி நான் பேசவே இல்லை. இப்போ நீங்கள் இது சொல்லதுனால தான் இந்த கமெண்ட்ஸில் நீங்கள் தான் என்னை வந்து இன்னும் எனக்கு கேள்வி மேலே கேள்வி கேட்குறீங்க. எனக்கு அது சொன்னதுமே சரி ஓகே, இதுக்கு மேலே நம்ம அவங்ககிட்ட என்னத்தை சொல்கிறது. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் லைஃப்னு ஆகிப்போச்சு. ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு சால்ட்ரிங்க தொட்டால் தான் சார் எங்களுக்கு ஒரு நாளைக்கு 100-200 கிடைக்கும். அப்படிங்களா, எங்களுக்கு மாதத்துக்கோ இல்லை 2 மாதத்துக்கோ ஒரு தடவை தான் எங்களுக்கு வந்து ஹோம் தியேட்டர் சேல்ஸ் ஆகுது. அப்போ இந்த இதில் நாங்கள் வந்து ஒரு 30,000 நான் 35,000 கொடுக்கல, எங்களுக்கு அதனால் சார் லாபமே, அதனால் அதை வச்சு தானே சார் எங்களுக்கு பொழப்பே ஓடுது. அப்படிங்கையில் அது என்னால் மறுக்க முடியல. உண்மையாகவே சொல்கிறேன். இப்போ இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் இந்த மாதிரி கேள்வி கேட்க, இதெல்லாம் எல்லாருமே டெக்னீஷியன். இப்போ என்கிட்ட கேள்வி கேட்குறவங்க அத்தனை பேருமே ஒரு டெக்னீஷியன் தான், நல்ல ஒரு குவாலிட்டியான டெக்னீஷியன் தான் கேட்குறீங்க. இந்த கேள்விகள் எல்லாமே அது உங்களுக்கு தான் நஷ்டம். எனக்கு ஒரு பைசா நஷ்டம் கிடையாது. ஓப்பனாகவே சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய ஃபீல்டு வேறு. சில இதெல்லாம் ஜஸ்ட் நான் டைம் பாஸாக பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் இவன் டைம் பாஸ்ன்னு சொல்லி இதில் சம்பாதிக்கிறான், அதெல்லாமே கிடையாது. அதான் சரி டைம் பாஸ் பண்ணுறேன், அதுக்காக நான் நஷ்டத்துக்கு பண்ண முடியாதுல்ல. சரிங்களா? ஸோ ஒரு டைம், ஏன்னா என்னுடைய ப்ரொஃபஷனல் வேறு. அடுத்த மாதம் ப்ரொமோஷன் அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் எனக்கு அதுக்கும் இதே இல்லை. நீங்கள் கேட்குற கேள்வி தான் நான் வந்து உங்களுக்கு அதான் இப்போ நான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வர காரணம் எல்லாமே நீங்கள் தான். இப்போ நம்ம ஒரு நண்பர்கிட்ட போர்டு கேட்குறோம், போர்டு கேட்கல தர முடியாது அப்படிங்கிறாரு. இன்னொரு அப்படிங்கையில் ஒரு சிலர் வந்து அதை வந்து என் நீ வேணால் போர்டு பண்ணிக்கோ, நீ வேணால் பண்ணி நீ இது பண்ண அப்படின்னாங்க, சேலஞ்ச் பண்ணாங்க. ரைட், அந்த சேலஞ்சை நான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி போர்டு ரெடி ஆகிட்டு இருக்குது. அவ்வளோதான். அது எவ்வளோ கொடுக்க முடியுமோ அது ஆதாரப்பூர்வம் நான் கொடுக்க போகிறேன். இதில் என்ன இருக்குது? இப்போ கொடுத்துட்டாங்கன்னா நான் பாராட்ட போகிறேன். ஓகே சூப்பராக. இப்போ பாருங்கள், யூடி அருமையாக பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம இது வரைக்கும் நான் வேறு எந்த போர்டும் நான் வாங்கினதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு நான் யூடி போர்டு வாங்கினேன். அதுவும் பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸ். மற்றதெல்லாம் 2,200 1,800 அப்புன்னாங்க. கிடையாது சார், 2 எல்லாமே 2,000க்கு மேலே சொன்னாங்க. பெரிய பெரிய பிராண்டட் போர்டு 2,000. என்னடா இது, அவங்களும் அந்த டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க, இவங்களும் அந்த டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க. இதில் போய் நம்ம எப்படி ஃபேக்கு ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்போ தூக்குடா யூடியை அப்படின்னு தூக்குனேன். இம்ரான் கிட்ட அவருக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ஆர்கியூமெண்ட்டு, அது எப்படி கொடுக்கும் இப்படி கொடுக்கணும், அதெல்லாம் முடியாது, அதுதான் வாய்ப்பே இல்லை அப்படி சொன்னேன். இன்றைக்கி நல்லா இருந்துச்சு, பாராட்டி போடுறேன், அவ்வளோதான். எனக்கு தேவை நான் வந்து ப்ரூஃபை என் கண்ணெதிர நான் பார்க்கணும். மற்றவங்க சொல்கிறத விட நான் வந்து அதை ப்ரூஃப் பண்ணணும். நானே அதை செஞ்சு ப்ரூஃப் பண்ணணும். அப்போ தான் எனக்கு அது வந்து திருப்தியாக இருக்கும். நான் அதை ப்ரூஃப் பண்ணேன். ஓகே சூப்பர். ஓகே, நான் இவ்வளோ நாளாக 3 வருஷமாக ஒரு பிராண்டடில் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒரு இம்ரானிக் கிட்டில் கேட்குறேன். எனக்கு அது ஒரு உணர்வை கொடுக்குது, ஒரு புதுமையான ஒரு உணர்வை கொடுக்குது. உண்மையிலே அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. நான் அதுக்காக சேல்ஸ் பண்ணதுக்காக நான் சொல்ல,
இது வரைக்கும். ஏன்னா இதோட பிராண்டடில் எடுக்கலாம். பட் என்ன அதில் பிராண்டை ஒரு கஷ்டம் அப்படின்னா, செட்டிங்கில் உள்ளே போகணும். நீங்கள் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கையிலே அதை ஆஃப் பண்ணிவிட்டு செட்டிங்கில் போய் அப்புறம் சில ஃப்ரீக்வன்சிலாம் மாற்றி அப்புறம் தான் அந்த ரிசல்ட் எடுக்க முடியும். ஆனால் இதில் அப்படி இல்லை. டைரெக்டாக நம்ம வந்து இந்த பட்டன் அழுத்தினா நமக்கு இந்த சவுண்டு கேட்கலாம். நமக்கு பிடிச்ச சவுண்டு அப்படியே டைரெக்டாக எடுக்கிற மாதிரி இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதை நம்ம பாராட்டி பேசுகிறோம். ஸோ அதனால் நல்லா இருந்துச்சு நம்ம வந்து பாராட்டி போட போகிறோம். நல்லா இல்லைன்னா உங்கள்கிட்ட தனியாக ஃபோன் போட்டு சொல்ல போகிறோம். இதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அப்போ இதுக்கெல்லாமே நீங்களாக என்கிட்ட கேள்வி எழுப்புறனால நான் இவ்வளோ தூரம் நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் சரி, ஓகே. அடுத்த டெனான் கூடலாம் ஓகே, அது உண்மை தான் நண்பா. நான் தான் வீடியோவில் சொல்லிட்டேன்ல, 100% இல்லாட்டி 75% கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் இந்த நண்பர் தான் இப்போ தாங்க நம்ம வந்து வரோம். இவரும் ஒரு யூடியூபர்ஸ் தான். உண்மையிலே இதைத்தான் நண்பா நான் எதிர்பார்க்குறேன். வேறு ஒன்றுமே நண்பரே நல்லாவே போட்டிருந்தார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாருங்கள், இதாங்க கடைசியான இது. சரிங்களா? அடுத்து நிறையா இருக்குது, அது தேவையில்லை, ஏன்னா டைம் போயிட்டே இருக்குது. நண்பரே, சப்வூஃபர் பஞ்சு பத்தாது. உண்மையாக சொல்ல போனால் பஞ்சு நீங்கள் இந்த யூடியூப் வீடியோவில் நீங்கள் எப்படி உணர்ந்தீங்கன்னு எனக்கு தெரியல. யூடியூப்பில் எல்லாம் உணர முடியாது. பஞ்சிங்கெலாம் நீங்கள் நேரடியாக வந்தால் தான் அது உணர முடியும். நான் தான் சொல்லிட்டேன். சரிங்களா? யூடியூப்பில் எப்படி போய் நீங்கள் வந்து ஒரு 5 பாயிண்ட் வந்து தனித்தனியாக கேட்க முடியுமா சொல்லுங்கள்? எல்லாத்தையுமே ஓட விட்டால் தனித்தனியாக உணர முடியும் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் அது வந்து நேரடியாக உணரணும். அவர் போட்டிருக்காரு பாருங்கள், 3 சஃப் போர்டு போடுங்க, இம்ப்ரோனிக்ஸ் ஓகே எல்லாமே போட்டுட்டு இந்த ஆம்ப் ஸ்பேர் காஸ்ட்டு 12,800 சொல்லியிருக்காரு. இதுக்கான லேப்பர் வந்து ஒரு 2,500. ஸோ இந்த ஆம்ப் மொத்த ரேட்டு பார்த்தீங்கன்னா 15,300. சத்தியமாக வாஸ்தவமான கேள்வி. இந்த கேள்வியை தான் நான் பல டெக்னீஷியனை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த உங்களுடைய கேள்வி நான் சேலஞ்சாக எடுத்து நான் ரெடியாக இருக்கிறேன். ஆனால் மற்றவங்களுக்கு இந்த பாதிக்காது அப்படின்னா நான் ரெடியாக இருக்கிறேன். ஒன்றுமே இப்போ எனக்கு இது தொழிலே கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கெல்லாம் 31ஆம் ஆனால் சேலரி டக்குன்னு கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஆமாம், இது ஜஸ்ட்டு தான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு 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 டைம், ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு டைம் பாஸை நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கீங்களே, நீங்களும் ஒரு டெக்னீஷியன். இந்த சேலஞ்சை நான் இதில் வந்து நம்ம ஆம்பளை அதில் நான் இது பண்ணல. நான் சொல்கிறேன், நீங்கள் 12,800 சொன்னீங்கள்ல, 13,000 நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு நீங்கள் சொன்ன ப்ராடக்ட் அத்தனை எனக்கு வந்துருங்க, எனக்கு வாங்கி கொடுங்க. நீங்கள் சொன்ன 15,300 நான் 15,000 நான் சேல்ஸ் பண்ணுறேன். 15,000 நான் கொடுக்குறேன். நான் அப்படி கொடுக்கல, நான் ஆம்பளே கிடையாது. இந்த சேலஞ்சு நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? நான் அதுன்னு பார்த்தீங்கன்னா 13 டக்குன்னு அனுப்ப மாட்டேன். ஃபஸ்ட் நீங்கள் போர்டு அனுப்பணும். நான் எதிர்பார்த்த எனக்கு பிடிச்ச ரிசல்ட் அதில் இருக்கணும். இப்போயும் நான் சேலஞ்ச் பண்ணுறேன். சும்மா ஏதோ எங்கிட்ட கொண்டு வந்து ஏதோ பிளாட்ஃபார்மில் எடைக்கெலாம், அங்கே சேலத்துலலாம் எடைக்கெலாம் போட்டுட்ருப்பாங்களாம். சும்மா அந்த போர்டெலாம் பார்த்தீங்கன்னா போட்டு ஏலம் போய்கிட்டு இருக்குமா மார்க்கெட்டில். அதில் போய் நீங்கள்லாம் வாங்கிட்டு வரக்கூடாது. சரிங்களா? ஆமாம், நீங்கள் வந்து எந்த போனால் எனக்கு வாங்கி கொடுங்க. ஆனால் நான் அதை ரிசல்ட் எனக்கு வந்து இனிமேல் நான் ஹோம் தியேட்டர் மேக் பண்ணதுக்கு எனக்கு ஒரு நாள் எனக்கு போதும். 1 டே எனக்கு போதும், அவ்வளோதான். நான் இரவு பகல் உட்காந்தோட நான் என்னால் முடிக்க முடியும். எனக்கு ஒரு நாள் நான் முடித்து எனக்கு பிடிச்ச ரிசல்ட்டு வந்துருச்சுன்னா நீங்கள் வாங்கி கொடுத்த ஸ்பேருக்கு அத்தனைக்கும் நான் வந்து உங்களுக்கு பணத்தை நான் அனுப்பிடுறேன். சரிங்களா? நீங்கள் சொன்ன மாதிரியே 15,300க்கு பதில் நான் 15,000 இதே தரத்தோடு நான் சேல்ஸ் பண்ணதுக்கு நான் ரெடி. அப்படி நான் சேல்ஸ் பண்ணலை அப்படின்னு நான் ஆம்பளையே கிடையாது. இந்த சேலஞ்சு நீங்கள் ஏற்றுக்கிற உங்களுக்கு நான் தைரியம் அதெல்லாம் கேட்கல. இந்த இது சேலஞ்சு நீங்கள் ஏற்றுக்கோங்க. எனக்கு நீங்கள் பொருள் வாங்கி கொடுங்க. பனானா சாக்கெட் முதற்கொண்டு எந்த கார்டு, பவர் கார்டு எல்லாமே முதற்கொண்டு எனக்கு A to Z அத்தனையும் எனக்கு நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க. இந்த 13,000 எனக்கு நீங்கள் கூட 12,800 தான் போட்டிருக்கீங்க. நான் எக்ஸ்ட்ரா 200 தரேன். ப்ளஸ் கொரியர் சார்ஜோட நான் ஒரு 13,200 ஏன் 13,300 நான் தரேன். நீங்கள் சொன்ன ப்ராடக்ட்டு ப்ளஸ்ஸு பனானா ஜாக்கெட்டு, பவர் கார்டு, ஃபேனு எல்லாமே எனக்கு வாங்கி கொடுத்துருங்க. சரிங்களா? எல்லாமே, அதாவது டூயல் பவர் சப்ளை என்ன மாதிரி இருக்கணும். நான் என்னோடய டூயல் பவர் சப்ளை இருந்து நான் எல்லாமே எடுத்துக்கணும். சும்மா நீங்கள் வந்து ஒரு 2 டிரான்ஸ்ஃபார்மரை போட்டு அனுப்பக்கூடாது. ஏன்னா டூயல் பவர் சப்ளை என்கிட்ட இருக்குது. அதுக்குண்டான ஸ்பேர் மட்டும் எனக்கு வாங்கி கொடுங்க போதும், அவ்வளோதான். நான் தான் 13,000 கொடுத்து நான் லிஸ்ட்டு போட்டு அனுப்பி விட்றேன்.
அத்தனை லிஸ்ட்டுக்கும் எனக்கு வந்து நீங்கள் கரெக்டாக எனக்கு நீங்கள் 13,000 எனக்கு வாங்கி கொடுத்துருங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நான் 15,000 நான் சேல்ஸ் பண்ணலை அப்படின்னா நான் ஆம்பளையே இல்லை. இந்த சேலஞ்சு நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இந்த சேலஞ்சு வந்து மற்ற டெக்னீஷியனை பாதிக்காது அப்படின்னா கண்டிப்பாக நான் பண்ணதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஏன்னா அதான் சொல்லிட்டேன்ல, நான் இதை பண்ணோம்னா மற்றவங்களுக்கு பாதிக்கும்ட்டு தான். ஆக்சுவலாக நான் வந்து என்னுடைய ஸ்பேர் காஸ்ட்டு நீங்கள் சொன்ன ரேட்டோடு எனக்கு தாண்டிடுச்சு. உண்மையாக சொல்கிறேன். இதில் என்ன, ஆனால் அது யாருன்னு நான் அந்த ஃபோன் நம்பரோடு நான் ஷேர் பண்ணலாம்னு இருந்தேன். சரி, நம்ம ஆதாரத்தோடு யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு கூட நான் ஷேர் பண்ணலாம்னு இருந்தேன். ஆனால் அவர் நல்ல ஒரு யூடியூபர்ஸ் வாரத்துக்கு 5-10 ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணி விற்கிறாரு. இதில் நம்ம சொன்னோம்னா அவருக்கு ஒரு பிளாக் மார்க் ஆகும் அப்படின்ட்டு தான் நான் வந்து எதுவுமே சொல்ல. சரி, ஓகே, நமக்கு உண்டான என்ன லாபம், நம்ம இவ்வளோ தூரம் உட்காந்து நம்ம வந்து வீடியோ, ஏன்னா இதெல்லாம் நான் பண்ணதுக்கு 2 மணிலாம் இருக்குது. 2 மணி 3 மணி 5 மணி வரைக்கும்லாம் நான் வந்து அப்படியே ட்ரையல் பண்ணி முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஐயோ என்னடா இது ஃபெயில் ஆயிடுச்சு, அடுத்து என்ன, அடுத்து அப்படியே நான் வந்து நோண்டிக்கிட்டே இருப்பேன். ஸோ அப்படி வந்தது தான், ஏன்னா நான் எதிர்பார்த்த ரிசல்ட் எனக்கு கிடச்சி. சரிங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து அவரை ஃபோன் நம்பர் எதுவுமே நான் ஷேர் பண்ணல. எதுக்கு வேண்டாம் அப்படின்னு நான் விட்டுட்டு ஓகே, நமக்கு ஒன்று வாங்குறாங்க அது நமக்கு தேவையில்லை. நம்மளே அவனுக்கு ஏங்க மாப்பிள்ளை கட்டிகிட்டு இருக்கிறாரு, என்ன அவர் மாப்பிள்ளை 12,000 கொடுன்னு கட்டிகிட்டு இருக்கிறாரு, செலவு பண்ண காசாக குடியா அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லி நக்கலாக பேசிகிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா எங்கள் சாரு, நான் இப்போ எங்கள் சார்கிட்ட சொன்னப்போ அவர் வாங்கிடுவார் கண்டிப்பாக. அவர் வந்து, ஏன்னா அவர் நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு சாருக்குள்ளே போய் ஒன்றுக்குள்ளே ஒன்று நம்ம எப்படி அப்படின்ட்டு தான் அப்படியே நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்லலை. சரிங்களா? ஸோ அதனால் அப்படியே இருக்குது. இல்லை நானே யூஸ் பண்ணிகிட்டு போகிறேன். நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு உண்மையிலே. அந்த பிராண்டை விட எனக்கு சாங் கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. என்ன இட வசதி எனக்கு இல்லை. சரிங்களா? இது சுசம் மேலே வச்சுக்கலாம்னு இருக்கும். மாடியில் ஒரு 5 ஸ்பீக்கரை வாங்கி ஒரு சப்பு வாங்கி போட்டு செக் பண்ணதுக்காக வச்சுக்கலாம்ட்டு ஒரு யோசனை இருக்குது. பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த சேலஞ்ச் எடுக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு ரெடியா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் 15,500 கொடுக்க சொன்னீங்க, நான் 15,000 நான் கொடுக்குறேன். ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. என்ன பொருளை வாங்கி கொடுக்குற போகிறீங்க, நான் அதை வந்து எனக்கு கூலியை கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதானே. அதைத்தானே இப்போயும் இப்போயும் அதுதானே எனக்கு அவ்வளோ தானே கிடைக்குது. ஆக்சுவலாக என்னோடய காஸ்ட்டே தாண்டி போயிடுச்சு. 13க்கு மேலேயே தாண்டிடுச்சு. 13 கிட்டத்தட்ட 15க்கு மேலேயே தாண்டிடுச்சு. நான் பொருள் வாங்கினது பார்த்தீங்கன்னா கேபினட்டும் பேனலுமே பார்த்தீங்கன்னா 3,000 ஆயிடுச்சு. ப்ளஸ் கொரியர் ஒரு 200, சில டிரான்ஸ்ஃபார்மர் 2,400. சரிங்களா? அதான் நான் என்ன அப்படியே எல்லாமே. ஏன்னா இப்போ உள்ள என்ட்ரி ஆகிறது நமக்கு அனுபவம் கிடையாதுல்ல. ஏன்னா நீங்களாம் இதில் இருக்கிறீங்க, எங்கெங்கே கம்மியான பட்ஜெட்டில் கிடைக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அதனால தான் அந்த தைரியத்தில் நான் சேலஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் வந்து 13,000 எனக்கு அந்த பொருளை வாங்கி கொடுக்கணும். நான் 13,000 உடனே கொடுக்க மாட்டேன். நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு பொருள் வாங்கி கொடுங்க. நான் செக் பண்ணி நான் எதிர்பார்த்த ரிசல்ட்டு. நான்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெய்லி 5 மணி நேரம் ஓடுது வீடியோ. சாரி, இந்த நான் மேக் பண்ண ஹோம் தியேட்டரை கேட்க அவ்வளோ ஆசையாக இருக்கும். நான் அப்படி கேட்டுகிட்டே இருக்கிறேன். அது ரிப்பேர் ஆனாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு ஆள் கேட்குறேன்னா அதுக்கு வந்து திருப்தியோடு போகணும். எக்காரத்துக்கு ரிட்டன் வந்துடக்கூடாது அப்படிங்கிற இதில் நான் வந்து போட்டு டெய்லி 5 மணி நேரம், இன்றைக்கெலாம் 3 மணி வரைக்கும் பாடுச்சு. சரிங்களா? காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். தூக்கமே வரலை. அவ்வளோ ஆர்வம். சூப்பராக பண்ணி எனக்கு உள்ள சந்தோஷம். அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த உதவி எனக்கு பண்ணுங்கள். உங்கள் சேலஞ்சை நான் வந்து எடுத்து, ஏன்னா இது எல்லாமே நீங்கள் தான் என்கிட்ட கொஸ்டின் கேட்குறீங்க. நான்லாம் அதெல்லாம் கடந்து போயாச்சு. அதெல்லாம் ரொம்ப தூரம் போயாச்சு. அப்படி என்னுடைய வேலை அப்படி பார்த்துருக்குறேன். சில டெக்னீஷியனோட பொறாமையில் பண்ணுறீங்களா இல்லை எதுக்கும் எனக்கு தெரியல. பட் என்ன இருந்தாலும் அது எனக்கு வந்து பாசிட்டிவ், உங்களுக்கு தான் நெகட்டிவ். ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். சரிங்களா? நன்றி நண்பர்களே. அடுத்த ஒவ்வொரு கமெண்ட்ஸ் நம்ம எதிர்பார்ப்போம். என்ன கமெண்ட்ஸ் போட்டாலும் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தானே சொல்கிறேன்ல, யூடியூப்பில் பேசுகிறதா வெக்கமானம் சூடு சொன்னால் எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால் நான் அதெல்லாம் கேர் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் எப்படி இன்புட் கொடுக்குறோ அதே மாதிரி நானும் அவுட்புட் கொடுப்பேன். உண்மையிலே சொல்கிறேன். இப்போ நீங்கள் நண்பர்னா நண்பா, அவ்வளோதான். வாடா போடணும், வாடா போட அவ்வளோதான் இருக்கும். நான் உண்மையிலே இதில் வந்து நான் வந்து நோ காம்ப்ரமைஸ். எனக்கு உண்மையிலே அதுக்காக நான் பெரிய புத்தர் கர்ணர் அப்படிலாம் கிடையாது. நானும் ஒரு சாதாரண சுத்த பட்டிக்காட்டான். ஆமாம், நீங்கள் 100 பேட் வேர்ட்ஸ் என்னால் 1000 பேட் வேர்ட்ஸ் பேச முடியும். உண்மையிலே சொல்கிறேன். இதில் என்ன பேர் வெக்கத்தை விட்டு நான் சொல்கிறேன். ஆமாம், ஆனால் நம்ம வந்து இந்த டெக்னீஷியனுக்குள்ளே நமக்குள்ளே அது வந்து அது மரியாதை கிடையாது. சரிங்களா? அவ்வளோதான். கண்ணாடி மாதிரி தான். நீங்கள் அனுப்புனா நம்ம அடிமை. ஆமாம், இல்லை நீங்கள் பேட் வேர்ட்ஸ் பேசுனா நான் அதை விட மோசமாலாம் பேசுவேன். உண்மையிலேயே சொல்கிறேன். இதில் என்ன இருக்குது?
சரி நண்பர்களே, அடுத்து அப்படியே ஒவ்வொரு கமெண்ட்ஸும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி நண்பர்களே.